சோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பின்ன போறாங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, ஸ்டேஜ் எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு ரொம்ப நேரமா பேசினதெல்லாம் போதும் அப்படின்றாங்க. Let us welcome Kanna and Meghna for Srikanth sir song. மானாட மயிலாட மானாட மயிலாட. என்ன மச்சி, வாள் கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன? ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ஃபோனுக்குன்னு ஏதாவது வந்துச்சா? இல்லை மச்சி, ஒரே வெறுப்பாகுது. எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரே அவனப்பாவே தான் ஆகுது. சிகரங்கள் காட்டி செல்ல கொலைகள் செய்யாதே, கொள்ளை அழகு உடை தாண்டி என்னை கொல்லுதே. தொட்டு தடவி சூடேற்றி விட்டு கட்டு கதைகள் சொல்லாதே, பத்து பம்பு விரலாகி என்னை கொத்துதே. என் மெத்தை தாமரை நீதானோ, உன் மொத்த தேனை முள்ளாமல் போவேனோ. கட்டிக்கொண்டு கையாட சொன்னது காமச்சாமியோ, நான் கட்டும் மாடை களவாட பார்க்கும் நீதான் சுனாமியோ. பருவக்குறையே உன்னிடைதானே, பிறவிப்பகையே உன்னுடைதானே. இளநீர் விளையும் மரம் நான் தானே, இளநீர் பருக மரமே திருடும் பயல் நீ தானே. என்னை மறந்தனை ஒரு முறை உருக்க உலகள் தரைவரை சிதறிடுமே. உன்னை பலமுறை உழுக்க எதுவும் தரையெனில் விழவில்லையே. சிகரங்கள் காட்டி செல்ல கொலைகள் செய்யாதே, கொள்ளை அழகு உடை தாண்டி என்னை கொல்லுதே. என்னடா பண்ற? சாரி மச்சி, கனவுல என் ஆள் கூட கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்னா அதான். அப்பா முருகா, இவனை எப்படியாவது இவன் ஆள் கூட சேர்த்து வச்சிரு. நைட்டான வாயில கட்சி. ஹலோ, கண்டிப்பா வந்துடுறேம்மா. நிச்சயமா மனசு இல்லை, கண்டிப்பா வந்துடுறேன். முருகா, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. முதல் பாதம் வரை கிருகிருவென பித்தம் கொண்டு ரத்தம் எல்லாம் சுண்டி போனேன். வெந்நீரில் முளைத்த தாமரை பூவாய் வேரோடு நான் இங்கு வேகிறேன். தெருவினில் இவள் நடக்கும் போது செருப்பின் ஓசை செவியை கிள்ள, அடிக்கடி என திரும்பி காதல் கண்ணால் தீண்டும் போது ஆனந்த மயக்கம் ஆனாலும் தயக்கம் சொல்லாமல் உயிர் வலி நோக்குதே.
என்ன ஜூசே, ரொம்ப நாளா இந்த பக்கம் ஆளை காணோம். ஏதோ வேலைக்கு போறேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எதுக்கு என்ன எடுக்கிறீங்க? வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். உன் நண்பன் கண்ண, அவன் லவ் மேட்டர் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றா சென்ட்டாங்கண்ணா. என்னதான் நான் நைட்லாம் தூங்க விட மாட்டான். கச்சி வாயெல்லாம் கச்சி. சரி அதெல்லாம் விடு. உனக்கு ஏதாவது லவ் எதுனா? நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுண்ணா. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லடா, பொண்ணுங்களை வர்ணிக்கணும்டா. உன் கண்ணு வந்து பம்பர் மாதிரி இருக்குது, அழகா இருக்குது. நெஞ்சில வந்து பச்சையே குத்துற, நீ அப்படியே தேகம்லாம் அப்படியே பத்தி எரியுது. வா நீ அடுத்த சாங்க்கு லீடு கொடுக்குறோன்னு சுத்தமா தெரியல. சரி அதெல்லாம் விடு. நண்பன் லவ்ல நட்பம் மறந்துட போறான்டா உன்ன. அது எப்படி? ஓப்பனிங்கும் நம்ம தான், ஃபினிஷிங்கும் நம்ம தான். எப்படி? இதோ இப்படி. பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பத்துக்கு ஜதகம் முன்னாலே மச்சானே வாயேண்டா, மச்ச தெச்சி போயேண்டா, அச்சார வந்த தாயேண்டா. இவமே நீ மகராணி, என்ன கொட்ட வந்த தேனி, அடையேந்தா உனக்கிலே தாவணி. Kanna and Meghna. Wow. ஸ்ரீகாந்த் சாரோடைய செம்ம சாங் செலக்ட் பண்ணி செம்ம கான்செப்டோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதாவது கண்ணா ஹீரோ ஆயிட்ட கண்ணா நீ. தேங்க்ஸ் கிகி. சூப்பரா பண்ண. அதாவது அந்த ப்ரொஃபைலர்ல ஆடுறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு வேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஸ்ரீகாந்த் சார், you were enjoying, so we'll take off with you. கண்ணா எங்க இருந்த நீ? எங்கயா இருந்த? என்னையா சாப்பிட்ட? நீ உங்க பவர் மாஸ்டரோட பவர் புல் எதனா சாப்பிட்டிருக்கியா? இல்ல பவர் ரெட் புல் மாதிரி. இல்ல எங்கேயாவது இந்த எனர்ஜி? வாவ் மேன், வாட் எனர்ஜி. சூப்பர், மைண்ட் ப்ளோயிங். ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா. ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் டூ குட். எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னன்னா, நான் சின்ன சின்ன சிகரங்கள் பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இது மாதிரிலாம் மூமெண்ட் பண்ண நான் வந்து மாச கணக்கில் ஜிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோயினை தூக்கணும். மை குட்னஸ் மேக்னா, நீங்க அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலை. அண்ட் எவ்வளோ நல்லா அந்த நம்பிக்கை நீங்க காப்பாற்றிருக்கீங்க கண்ணா. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். இதுதான் கோஆர்டினேஷன். கொரியோகிராஃபர் வந்து கலக்கிட்டார். பவர் ரியலி உங்ககிட்ட பயங்கர ஒர்க் வாங்கியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டான்சர்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்னா சம பேலன்ஸ், எல்லா இடங்களையுமே சம பேலன்ஸ். அண்ட் சில இடத்துல அப்படியே பாஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த சின்ன சின்ன சிகரங்களில் அப்படி வந்துட்டு வேஸ்ட் கிட்ட அந்த ஸ்லோ மூமெண்ட்ஸ் டைமிங்கில் பிடிச்சிங்க. நல்ல சேஞ்ச் ஓவர்ஸ் இருந்துச்சு. வெரி வெரி நைஸ். ஐ ஆம் த்ரில்ட். No words. Very very happy. Beautiful. Thank you. மீனா மேம் நீங்க சொல்லுங்க. கண்ணா அண்ட் மேக்னா ஆசம். இது வந்து கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எஸ்பெஷலி அந்த லிஃப்ட்ஸ் எல்லாம் என்ன பியூட்டிஃபுல்லான லிஃப்ட்ஸ் அது. அண்ட் ஒன்று ரெண்டு கிடையாது, அந்த சாங் டோட்டலாகவே உங்களுக்கு நிறைய லிஃப்ட்ஸ் இருந்தது. வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஷாக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். சூப்பர் இட் வாஸ்.
இனிமே கண்ணா உங்களை நான் வந்து கலக்கல் கண்ணான்னு கூப்பிட போறேன். Thank you, ma'am. Thank you. மேகனா உங்களை வந்து மயக்கும் மேகனா. சூப்பரா இருந்தது உண்மையிலேயே. ரெண்டு பேரும் கரெக்டா ஈடு கொடுத்து ரொம்ப ஃப்ரம் த பிகினிங். அண்ட் கண்ணா அந்த முருகா முருகா சாங் ஓ முருகா சாங்ல கூட அந்த ப்ரொப்பல்லரோட ஆடுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சொல்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். அண்ட் அது த்ரூ அவுட் இல்லாம அந்த ஒரு த்ரூ அவுட் இருந்தா வந்து ரொம்ப யூஸ்வலா இருந்திருக்கும். ஆனா அந்த கரெக்டா அந்த பேங் பேங் அந்த மியூசிக் வரும்போது அப்ப மாத்திரம் அந்த ப்ரொப்பல்லர் ஃபுல் ஃபோர்ஸோட இட் கேவ் so much of என்ன சொல்றது lot of power. And totally I'm like really எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. I was very very happy. And Kanna and Meghna, you were like made for each other and awesome performance. Very nice. கலா மாஸ்டர். ஐயோ தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா தேங்க்யூ. ஏன்னா ரெண்டு பேரும் பவர் அப்படி இருக்கணும். நம்மளால முடியாதது இல்ல. இன்னைக்கு வந்து மேக்னாவை சாப்பிட்டுட்டான் கண்ணா. தேங்க்யூ மேம். கண்டிப்பா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. ஏன்னா அந்த ப்ரொஃபலர் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா நீங்க பாடிக்கிட்டு பண்ணும்போது அந்த காத்து வாய்க்குள்ள போயிடும். அது அப்படியே திணறும். ரொம்ப 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 கஷ்டமான விஷயத்த வந்து அவ்வளோ இன்க்ளூட் பாய்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். ஆனா பாய்ஸ் வந்து பாய்ஸை பார்க்க மாட்டோம், கண்ணாவை பார்க்கணும். அதுல என்ன கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க கண்ணா பவர்னா ஒரு சின்ன இடத்துல அப்படி எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தான் பாரு. ஓ ஃபேன்டாஸ்டிக். உங்களுடைய லிஃப்டிங் அண்ட் ஷேடோ பிளே எல்லாம் சூப்பர்பா இருந்தது. அண்ட் பவர் ஹேட்ஸ் ஆஃப் யூ டா. ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது திடீர்னு ஒரு காலர், சர்ப்ரைஸ் காலர், யாருன்னு பார்த்தா இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு இது பிடிச்ச சாங், என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாங் சொல்லி எனக்காக இந்த சாங் டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் தட் வாஸ் பிளேட் ஷோபி மாஸ்டர் கோரியோகிராஃபில தான். டிட் a brilliant job Kanna and Meghna. Very very nice. Thank you so much. எஸ் கண்ணா வந்து இந்த அளவுக்கு ஒரு மோல்ட் ஆயிருக்கானா ஐ திங்க் தி ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி கோரியோகிராஃபர் மாஸ்டர். ஓ முருகா சாங் ரொம்ப அழகா பண்ணாரு. இவரே இப்படி பண்றானா கோரியோகிராஃபர் எப்படி பண்ணாரு? மாஸ்டர் ஒரு வாட்டி ஆட வைக்கணும் பவர் சவுண்ட் மாஸ்டர். காணும்போது முதல் பாதம் வரை கிருகிருவென பித்தம் கொண்டு ரத்தம் எல்லாம் சொண்டி போனே. வெந்நீரில் முளைத்த தாமரை பூவாய் வேரோடு நான் இங்கு வேகிறேன். நடக்கும்போது சிறுபின் ஓசை செவியை கிள்ள அடிக்கடி என திரும்பி திரும்பி காதல் கண்ணால் தீண்டும் போது ஆனந்த மயக்கம் ஆனாலும் தயக்கம் சொல்லாமல் உயிர் வலி இதுதான் நம்ம கோரியோகிராஃபருடைய டேலண்ட். பவர் டைம் பண்ணுறப்போ கொஞ்சம் மைனஸ் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் ஓரமாக இருந்தேன். அப்போ கண்ணா வந்து கூட அக்கா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்ககிட்ட வந்து அத்த டைம் நல்லா பண்ணுறா அப்படி சொல்ல, நெக்ஸ்ட் டைம் விட்டுறாத. இதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு இன்னைக்கு காட்டுது. நீங்கள் என்கிட்ட சொல்கிறப்போ நான் உங்கள் கண்ணை தான் பார்த்தேன். அவ்வளோ நம்பிக்கை என் மேலே. நெக்ஸ்ட் டைம் விட்டாத. அது இன்னும் மைண்ட்லேயே இருக்கா? இன்னும் என் மைண்ட்லேயே இருக்கு போல. கண்டிப்பாக அது நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். வெரி குட். சோ பவர் பேக்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. நம்மளது பவர்ஃபுல்லான டீம்ல இருக்கும்போது எதுக்கு எதிர்க்கட்சியோட கமெண்ட்ஸை கேட்கணும் நம்ம? எதுக்கு பாருங்க, வாய் அடைஞ்சு போய் கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சொல்லுங்கப்பா. சூப்பர் 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 கண்ணா. எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஐ அம் so happy for you because உனக்கு தெரியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. அன்பார்ச்சுனேட்லி நீ சேரக்கூடாத ஒரு டீம்ல போய் சேர்ந்துட்ட. பட் பரவாயில்ல, வேற வழி இல்ல. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கண்ணா. பின்னிட்டு சூப்பர்.
அண்ட் மேக்னா ஸ்ரீகாந்த் சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே யூ கேவ் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி 100% கொடுத்துருக்கீங்க டு கண்ணா. அதனால தான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது ஸ்டேஜ் மேல. சூப்பர் மேக்னா. பவர்ஃபுல்லான கமெண்ட்ஸ் கிடைச்சிச்சு. மீனா மேம், கலக்கல் கண்ணா மயக்கும் மேக்னாக்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போறீங்க? மேக்னா இப்பதான் கொஞ்சம் அந்த சிரிச்ச முகம் போன வாட்டி பார்த்தப்ப எவ்வளவு டல் ஆயிட்டாங்க. அடிப்பொலி மேக்னா, சூப்பர். எனிவே, so my points is 9 out of 10 plus 1 rose for each. ரெண்டு பேருக்கு ஒரு ரோஸ். ஓகே, கலா மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்? இவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்துட்டு ஒரு இடத்துல கூட மிஸ்டேக் பண்ணாமல் கம்மி பண்ணால் எப்படி ஆஸ் அ கோரியோகிராஃபர்? ஃபுல் மார்க் 15. அண்ட் இது கண்ணாக்கு, இது மேக்னாக்கு, இது பவர். ஸ்ரீகாந்த் சார்? 3 roses. Oh. Decided 9 out of 10 and 3 roses. Lovely. Power pack performance. சஞ்சீவ்? ஓகே, 3 ஜட்ஜஸும் சேர்த்து இது வரைக்கும் 41 கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. நான் 3 அவுட் ஆஃப் 5 கொடுக்கலாம்னு நினைச்சேன். கொஞ்சம் டல்லா இருந்ததுனால 5 out of 5 கொடுத்துறேன். டோட்டலி நீங்க 46 வாங்கிருக்கீங்க. இட்ஸ் நாட் a easy score. சூப்பர் ஸ்கோர் இது. நெக்ஸ்ட் டைம் கம்மி ஆயிடாதீங்க. ஓகே, இனிமேல் தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது யார்? கிக்கி உங்க டீம்ல இருந்து வராங்க. இவங்க வந்து ஸ்ரீகாந்த் சார் அண்ட் கலா மாஸ்டர் ரெண்டு பேர் சாங்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. எங்க டீம்னாலே மிக்சிங்ல சூப்பரா இருக்கும். சோ லெட்ஸ் வெல்கம் பிரபு அண்ட் ரியா. யா. மானாட மயிலாட மானாட மயிலாட பிராக்டிகல்ஸில் கைய வச்சா அவர்கிட்ட டியூஷன் தான் வை. மாசத்தில் ஒரு நாள் மாஸ் கட்டிங் செய்தால் தான் கல்லூரி வாழ்வுக்கு பெருமை மைகள். லைஃப் பாய் இருக்கும் விட்டம் ஆரோக்கியம் தான். ஒரு பிளே பாய் ஆகும் விட்டம் காலேஜ் தான். லைஃப் பாய் இருக்கும் விட்டம் ஆரோக்கியம் தான். ஒரு பிளே பாய் ஆகும் விட்டம் காலேஜ் தான். வாசல் திறக்குதே மெல்ல மெல்ல விரலில் திறனதையும் கனா துள்ளுகின்ற பொழுதில் இனிய கீர்த்தனா. நான் உன்னுள்ளே சிலையின் மொழிகளை பழகலாம். கஜுராஹோ கஜுராஹோ.
பிரபு அண்ட் ரியா நம்ம டீம்ல இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, சொல்லுங்க எதிர்க்கட்சி தலைவரே. பின்னிட்டாங்க. whoever is a choreographer, hats off to him. well, இது என்னோட சாங்ஸோ இல்லை கலாமாஸ்டரோட சாங்ஸ்க்கான்றது சொல்ல, அந்த இடத்துல அந்த ஃப்ரேம்லேருந்து சிலையா அந்த சிலையை வந்து அங்கேருந்து வெளில வர்றது வந்து சத்தியமாக யோசிக்கவே இல்லை. நாங்கள் அந்த சாங் பண்ணும்போதே அது யோசிக்கவே இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணார். ஹேட்ஸ் ஆஃப் டு தி கொரியோகிராஃபர். வெரி தாட்ஃபுல். ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணார். வேரியேஷன்ஸ், சைட் பிடிப்போம், தம் அடிப்போம், நல்ல ஒரு குத்து சாங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெலடி எடுத்துக்கிட்டீங்க கஜுராவோ. அண்ட் தென் கலாமாஸ்டரோட சாங்ஸ் லேசா லேசாலேருந்து எல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் பெப்பி நம்பர்ஸ். ஸோ 3 சேஞ்ச் ஓவர்ஸ். இதுதான் சொல்கிறோம், சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கணும், வேரியேஷன்ஸ் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னர் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸில் வந்து அந்த நிறைவு இருந்துச்சு, ஒரு கம்ப்ளீஷன். பிரபு, வெரி வெரி நைஸ். ரொம்ப நல்லா ஆடினீங்க. ரியா, வாவ், யூ டூ குட் டுடே. இதே கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கைஸ் தி லிமிட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. And once again, I thank the choreographer for entertaining us with a good performance. Very nice performance. Meena ma'am. First of all, I love the choreography. So, full marks to choreographer. ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் உங்களோட கான்செப்டே, உங்கள் ஐடியாவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் எங்கேயுமே வந்து ஒரு லேக் கிடையாது, ஒரு டல்னஸ் கிடையாது. போத் ஆஃப் யூ, பிரபு அண்ட் ரியா, போத் ஆஃப் யூ வேர் லைக் awesome together. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் பிரபு, எத்தனை முட்டி மூமெண்ட்ஸ் பிரபு. நீங்கள் என்ன ஏதாவது நீ ப்ரொடெக்ஷன் ஏதாவது போட்டிருக்கீங்களா என்ன தெரியல. டம்மு டம்மு டம்முன்னு எனக்கு இந்த சவுண்டும் மீறி எனக்கு உங்கள் முட்டி கீழே படுற சத்தம் எனக்கு கேட்குது. இட்ஸ் நாட் குட் அட் ஆல் பிரபு. யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டம் கிடையாது, நீங்கள் லைஃப் லாங் ஆடணும். முட்டிக்கிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பிரச்சனையாயிடும். பட் அதர்வைஸ் உங்கள் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட எல்லாமே எவ்ரி திங் வாஸ் வெரி நைஸ். கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கூட நீங்கள் வந்து, ஏன்னா யூ ஆர் லைக் ஸோ இன் டு தட் மூமெண்ட்ஸ், எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் அங்கே இங்கே விட்ட மாதிரி தோணுச்சு. பட் அவங்க ரியா ஆல் த டைம் ஷி வாஸ் லைக் ஸோ நைஸ் அண்ட் ஸ்வீட் அண்ட் பிரைட் ஸ்மைல். அது வந்து எல்லாம் உங்கள் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கம்மிங்கிறது வந்து தெரியாமல் அவங்க வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டாங்க அவங்க எக்ஸ்பிரஷனில். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். இப்பதான் சவுண்டே வருது. தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லுங்க கலா மாஸ்டர். சந்திரமௌலி எங்கடா இருக்க? சந்திரமௌலி கோரியோகிராஃபர் கிழி கிழி பெடல் எடுத்துட்டாரு, கிழிச்சிட்டாரு. அதாவது என்னன்னா ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி செகண்ட் சாங்குடைய கோரியோகிராஃபி, லிஃப்டிங்ஸ் எல்லாமே ஒன்று கோல்டு மாதிரி இருந்தது. அவ்வளோ அந்த சப்போர்ட் பண்ண. இதுதான் எனக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் கேட்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோக்கு காமிச்சிட்டிங்க, அடுத்தது ஒரு டூயட் காமிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் ஒரு வெஸ்டர்ன் காமிச்சிட்டிங்க. லேசா லேசா அது பர்டிகுலராக அந்த பாட்டு ட்ரிஷாவை அழ வச்ச பாட்டுனா அந்த சாங் ஒரே ஒரு சின்ன மூமெண்ட் இப்படி பண்ணுறது அவருக்கு வரல. எனக்கு வேற பாட்டு முடிக்கணும், பிரியன் வேற கலாம் மாஸ்டர் முடிக்கணும். சார் சீக்கிரம் பண்ணு ட்ரிஷான்னு கத்தினேன். அவ்வளோதான். ஐம் கோயிங் டு லண்டன், ஐம் கோயிங் டு மை ஃபாதர்ஸ் பிளேஸ். நான் சொன்னேன் எல்லா ஹீரோயின்ஸ் அப்படி தான்மா, ஃபஸ்ட்டு படத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க, செகண்ட் படத்தில் டாப்பில் இருப்பாங்க. கரெக்டாக செகண்ட் படத்தில் அவன் டாப்பில் போயிட்டான். ஸோ அந்த ட்ரிஷாவை நான் வாழ்க்கையில் 2 பேரும் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன்னு சொல்கிறது. ஒன்று ட்ரிஷா, ஒன்று ஜோதிகா. அவங்க 2 பேருடைய ஃபஸ்ட்டு படம் நான் தான் பண்ணேன். காதலுக்கு மரியாதை ஹிந்தி. ஜோதிகாவுக்கு நடக்கவே தெரியாது, ஆனால் திட்டவே தோணாது. ஏன்னா அப்படியே பால்முகம் மாதிரி இருக்கும். ட்ரிஷாவும் அப்படி தான் ரொம்ப சாஃப்டாக இருந்தா. பட் நாங்கள் நிறைய சாங்ஸ் எடுத்துட்டோம். லாஸ்ட் ஃபினிஷிங் டைமில் தான் அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா. பட் இப்போ 2 பேரும் டாப்பில் இருந்து இதாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் நோ பட் சூப்பர். தேங்க்யூ. Yes, Kicks. Yes, the full credit goes to your choreographer Chandru. And the choreography அழகுபடுத்தினது நீங்க 2 பேர் தான். Great going Prabhu and Riya. All the best. Thank you, Kikika. Okay, so Meena madam, இவங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்ன? I would like to give them 9 out of 10 and 2 roses. Shrikant sir? 9 out of 10 and 2 roses. Kala master? 14. ஃப்ளாஸ் மட்டும் எவ்வளோ எடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஒன்று வந்து சந்திரமௌலிக்கு, 2வது வந்து ப்ராப்பர்ட்டி போதும்ல, 3வது நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க. Kicks. Full 5. Thank you, Kikika. Master,
எனக்கு ஒரு பாடு பாடணும். சப்டைட்டிலோடயா? என்ன பாட்டு பாடு? தமிழ் பாட்டா? எனக்கு விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு கனவே கனவே சாங் பாடு பாடு. மௌனமான மரணம் ஒன்று உயிரை குண்டு போனதே, உயரமான கனவு என்று கனையில் வீந்து போனதே, இசையும் போனதே. ஓகே, சோ இப்போ வந்து சஞ்சீவ் எங்களோட டீம்ல இருந்து மீனா மேம் சாங்ஸ்க்கு வந்து ஆட வராங்க. Let's welcome Pringle and Candy. மானாட மயிலாட மானாட மயிலாட இந்த சிறு பெண்ணை அங்க பார்த்தேன், மின்னல் திறந்தது அது பார்த்தேன். இந்த தொட பெண்ணை அங்க பார்த்தேன், உன்னிடத்தில் மட்டும் நான் பார்த்தேன். மழையில் வரவில்லை பார்த்தேன், உந்தன் வெட்கம் அதில் பார்த்தேன். சாரல் சிந்துவதை பார்த்தேன், உந்தன் மொத்தம் அதில் பார்த்தேன். புல்வெளி மீதிலும் தூங்கும் பனியினை தினமும் பார்த்தேன். மொழியின சொல்லிட வார்த்தைகளில் நாங்கள் போனதே. அன்பே பார்த்தேன், காதல் தான் ஆனந்தம். இறுக்கி அணிச்சு ஒரு உம்மை தரும், இறுக்கி அணிச்சு ஒரு உம்மை தரும், இறுக்கி அணிச்சு ஒரு உம்மை தரும். కొంత కళ్ళు గుమ్మ చూడురో, రెండు కళ్ళు చాలా బావురో. ஆளுக்குள்ள பிள்ளை காடுற, இல்ல கொண்ட கிச்சு காடுற. ఓసారికే వద్దంటే ఎలా, నీతో వినే అయ్యింది వల్ల. మనం ఆడాలి ఈ వేళ ఊగాలంట ఊరువాడ. కొంత కళ్ళు గుమ్మ చూడరో, ఆ రెండు కళ్ళు చాలా బావురో. நிஜமாவா? நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? நீ அழகத்தான் இருக்க, ஆனா நான் இவ்வளவு நேரம் பண்ணது அவங்கள பத்தி. அப்படியா? அப்புறம் இனிமேல் அவங்க கூட அடிக்கும். ஏய் கேண்டி, ஏய் சும்மா சொன்னேன். ஏய் சீ போடா. முருகா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம போயிட்டா முருகா. எங்களை சேர்த்து வைக்க யாராச்சும் வருவாங்களா முருகா? முருகா முருகா. ஏய், உங்களை சேர்த்து வைக்க முருகன்லாம் வரமாட்டாரு, மீனாட்சி தான் வருவாங்க. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனா 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 மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? தூங்கி ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் மீனாட்சி. செத்து வச்சாரு எத்தனை காதலத்தான், கேட்டு பாரு கண்ணகி சிலையத்தான். மாமுவ பாரு செக்ஸி ஃபிகர் தான், சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்கதா. அண்ணன் கையில்
கிக்கு பெகு போட்ட கிக்கு தொக்குனாக்கா தொக்கு ஜிஞ்சர் சிக்கன் தொக்கு தம்பி பிரிங்கிளு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இல்லைன்னா இந்த மாதிரி சந்தேகம் தான் வரும். இருக்கிறத வச்சுன்னு செழிப்பா வாழு. சூப்பர் பாய் சூப்பர் பாய் பாய்ஸ் பெரகாஸ். மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு பண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நீ சந்தேகத்தை விட்டு விட்டா சொந்தம் சொந்தம் கூடும். பண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நீ சந்தேகத்தை விட்டு விட்டா சொந்தம் சொந்தம் கூடும். உரிமை இருக்கு எனக்கு, ஒளிவு மறிவு எனக்கு. பண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் சந்தேகத்தை விட்டு விட்டு தானா வந்தது ஞானம். பண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் சந்தேகத்தை விட்டு விட்டு தானா வந்தது ஞானம். எல்லாம் இதுக்கு உனக்கு எடுத்தா பிடிக்கும் எனக்கு. எம்மா 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 எம்மா. மடிப்பதில் அந்த என்ன எழுந்த போக்கு செய்யாது. இல்ல நல்ல முன்று போல இருப்பதிலேயே சுந்தரி. வேற தழ இருக்கும் போது என்ன கொஞ்சம் மாதிரி. அணைப்பதிலே அன்பிருந்தால் கூறுமையா. எம்மா 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 அம்மா 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 அம்மா. Pringle and Candy, மீனா மேம் உடைய 4 சாங் செலக்ட் பண்ணி ஆடி இருக்கீங்க. ஓப்பனிங்கே வாவ் வாட் அ சாங் அப்படினது. அது இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் தென் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டியிருக்கீங்க. மீனா மேம் நீங்க சொல்லுங்க மேம் எப்படி இருந்தது? Pringle and Candy, absolutely beautiful song selection. Heart எல்லாம் பார்த்தனா ஒரு சமயம் காதலா காதலா song அப்படி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா it was like totally a surprise song and it's one of my favorite song. Yeah. It's a very very beautiful song and in fact அந்த song பண்ணும்போது நாங்க வந்து பிரபு மாஸ்டர் தான் பண்ணாங்க கோரியோகிராஃப் and அவர் இது வரைக்கும் அவ்வளவு சீக்கிரமா எந்த சாங்குமே கோரியோகிராஃப் பண்ணது கிடையாது. ட்ரெஸ் சேஞ்சுக்குலாம் நான் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரெடி ஆனதே கிடையாது. So அந்த song வந்து ரொம்ப அழகா இருந்தது. In fact that standing was awesome. Very very nice. Then it was like Telugu song. Nice it was. All that variation, you know, starting off with a nice romantic song and then nalla or folk song and then again last la vanda and the doubles song. In fact last la and the adhe moment of neenga potinga that was very very nice. Pringle and Candy and ore or vishayam chinna or suggestion kudukanum appadina Candy neenga innu unga expressions la nariya konjam concentrate pananum and konjam anga or நான் சிங்க் மாதிரி தெரிஞ்சது. அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு ராங்கா இருந்ததே தவிர பட் அதர்வைஸ் எவ்ரிதிங் வாஸ் சோ நைஸ். இன்ஃபேக்ட் அந்த பல்டி அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. தட்ஸ் த ஒன்லி திங் பட் அதர்வைஸ் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி நைஸ். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மீனா மேம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிறு பெண்ணை அங்க பார்த்தேன் பிரபுதேவா மாஸ்டர் ஜென்ரலாவே நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தருவாரு. நீங்க ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க அந்த சாங்ல எக்ஸ்பிரஷன். எங்களுக்காக ஒரு ஃபியூ expressions அப்படியே பண்ணி காட்டுங்களா? I don't remember. You can do anything, no? The lyrics oda.
மச் மீனா மேம். இப்போ கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ்? Sprinkle and Candy ஃபர்ஸ்ட் சாங் நல்ல சாங். ஐ திங்க் கேண்டி கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்? நிறைய இடத்துல மறந்துட்டேன் என்ன எடுக்கணும்னு. Sprinkle பக்காவாக இருந்தான். ஸோ உனக்கு அந்த கை இப்படி இப்படி அதே இதுக்கு முன்னாடி வந்து மேக்னாவும் கண்ணாவும் லிஃப்டிங் பண்ணாங்க பார்த்தியா? எங்கேயுமே அவங்க வந்து அப்படி பார்க்கணும் இல்லவே இல்லை, அப்படியே ஏறினாங்க அப்படியே ஏறினா ஒரு அண்டர்ஸ்டாண்டில் பண்ணாங்க. ஸோ பிகினிங் வந்து அது கொஞ்சம் நீ மிஸ் பண்ண. செகண்ட் சாங் 2 பேரும் பாடவே இல்லை, தெலுங்கு சாங் பாடணும். அண்ட் 3ஆவது சாங் சூப்பராக இருந்தது, ஒன்றுமே இல்லை. பட் கேண்டி வந்து ஒரே ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணுற கேண்டி, அதை அவாய்ட் பண்ண. அண்ட் Sprinkle நீ கொஞ்சம் அந்த லாஸ்ட் சாங்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பட் 2 பேருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருந்தது. அதர்வைஸ் கோரியோகிராஃபி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ மேம். ஸ்ரீகாந்த் சார். வெல் மாஸ்டர், இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அவங்க காஸ்டியூம் மேக்கப் கவனிக்கிறதுல வந்து அவங்களோட மூமெண்ட்ஸை விட்டேன். ஸ்பாட்ல நம்ம மூமெண்ட் விடுற மாதிரி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களோட அவுட்லுக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி இருக்காங்கன்னு. கேண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க காஸ்டியூமுக்கும் மேக்கப். எனக்கு அந்த ஸ்பின் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாய்ஸ் கையில் கொடுத்து அவங்களை ரொட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா பண்ணீங்க. எஸ், ஒரு ஆஸ்பெக்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கேண்டி. நீங்கள் உங்களோட எல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நிறையா வந்து எக்ஸ்பிரஷன்ஸோ பாடி லாங்குவேஜ் வந்து ரெப்படிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சில இடத்துல இன்னசென்ஸ் இருக்கணும். மீனா மேடமோட ஹைலைட்டு இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னசென்ஸ். ஸோ அதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். Pringle உன்னோட ஃபேவரட் காம்போஸ் வந்து Pringle அண்ட் கேண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்போ. நான் இன்ஃபேக்ட் ஒரு ரைம் கூட பாடினேன் உங்களுக்காக. இன்னைக்கு ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட் இன் த ஆஸ்பெக்ட் தட் நீங்கள் நிறைய இடத்துல ஆடுற பாய்ஸை பார்த்து ஆட ஆரம்பிச்சிங்க. நிறைய இடத்துல நீங்கள் அவங்கள பார்த்து ஆடி இருக்கீங்க. பட் ஸ்டில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நைஸ். பட் எங்கேயோ சின்ன டவுட்லேயே ஆடின மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் கரெக்டாக தெளிவாக ஆடிட்டீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் தான். நெக்ஸ்ட் பாபு, தெலுங்கு பாட்டுக்கு தெலுங்குలో మాట్లాడాలి பாடாలి. ஓகே, லிப்ஸிங்க் இருக்கணும் பாபு. ஓகே, அது இருந்தால் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது பண்ணாதான் யூ வில் ஃபைண்ட் சம்திங் நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆன் ஹோல் அதர்வைஸ் த பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி நைஸ். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லவ் தட் சாங். சாங்காகவே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி அதான் சாங் செலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம மிஸ்டேக்ஸ்லாம் அங்கே மறந்துடுவோம். அதான் ஸ்மார்ட்னஸ் ஆஃப் கொரியோகிராஃபர், சாங் செலெக்ஷன்ஸ். இடையில வந்து மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஆடினாங்க இல்லையா, கொரியோகிராஃபர் சைட்லேருந்து வந்து ஆடினாங்க இல்லையா, அந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் வெரி நைஸ். இடையில மீனாட்சின்னு சொல்லும்போது மீனான்னு சொல்லும்போது மீனா மேடம் சொன்னாங்க. வெரி நைஸ், வெரி வெரி. ஆல்ரைட் சஞ்சீவ், எப்படி இருந்தது? இட் வாஸ் ஓகே அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா Pringle அண்ட் கேண்டீனா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரி, எனிவேஸ் உங்களுடைய ஸ்கோர்ஸ் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மீனா மேம், யுவர் ஸ்கோர். என் சாங்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, என்ன கொடுக்கறதே தெரியல. பட் டு பி வெரி ஃபேர், ஐ திங்க் ஐ வில் கிவ் யூ 8 out of 10, பட் நோ ரோஸ். Thank you. ஸ்ரீகாந்த் சார்? 8 out of 10, no rose. You have to try harder. Yeah. So மீனா மேம் and ஸ்ரீகாந்த் சார் 8 out of 10 கொடுத்திருக்காங்க. கலா மாஸ்டர் 12. இது கோரியோகிராஃபிக்காக 1 ரோஸ். 13 out of 15. சஞ்சீவ்? 4. Okay, so Pringle and Candy total 33 வாங்கிருக்கீங்க. As a team leader, I am not happy. This is not enough. I need more. Okay? Sure. Next time, promise. Okay? Next time நல்லா பண்ணும். All right? Sure. Okay, all the best. So next வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது நம்ம மாநாடு மயிலாடுதுறை என்டர்டெயின்மெண்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். கலா மாஸ்டர். நான் ஆக்சுவல் சுவிட்சர்லாந்து போகும்போதும் நிறைய கப்பிள்ஸை பார்த்து செலக்ட் பண்ணது ரஜீஷ் அண்ட் கப்பிள். பட் அது ஒரு கேர்ள் வந்து ரொம்ப அழகாக ஆடி இருந்தா. ஷீஸ் ஃப்ரம் பஞ்சாப். ஆனால் அவள் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் கௌரி. அண்ட் அவள் இப்போ அங்கே கேட்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. பட் அவங்கள வந்து நம்ம கூட்டிகிட்டு வர முடியாத போச்சு. ஏன்னா பேரோட கூட்டிகிட்டு வந்தால் தான் இங்கே நல்லா இருக்கும். ஸோ அப்போ அது நான் சொன்னேன், நீ எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஸ்டேஜ் இருக்குன்னு. ஸோ சுவிட்சர்லாண்ட்லேருந்து கௌரி வந்து ஒரு கிளாசிக்கல் சாங் பண்ண போகிறான். Okay, so Switzerland இருந்து வந்திருக்காங்க கௌரி, but North Indian அவங்க. So let's put our hands together and welcome Gauri. जिया चले जा चले, जिया चले जा चले, नैनु तले धुआं चले. പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കുന്നക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ. പുഞ്ചിരി തഞ്ചി കൊഞ്ചിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ
were stunning. நீங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்கன்னு நினைச்சோம். இவ்ளோ பியூட்டிஃபுல்லா கிரேஸ்ஃபுல்லா ஆடுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. That was amazing. And are you a professional trained dancer? Yeah, I do professionally too. Yes. Okay. எப்படி நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க மாஸ்டர் இவங்களை கண்டஸ்டன்ட்டா? இல்ல actually first of all Gauri, hats off you darling. Hats off you. ஏனா நான் அந்த டைம்ல ஸ்டேஜ்ல ஏறி அவங்கள கட்டி பிடிச்சேனா. ஓ ஓகே. அந்த டைம்ல she is a teacher, Kathak teacher. ஓ அந்த ரவுண்ட்ஸ்லயே தெரியுது ரவுண்ட்ஸ்ல அந்த போடுறது. பட் அவங்களுக்கு அதான் நான் சொன்னேன்ல பேரா வந்தா நல்லா இருக்கும்னு. பட் ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். நான் கண்டிப்பா உப்பே ப்ராமிஸ் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு 11ல தரேன் அப்படின்னு. பேர்ல என்ன ஃபீல் பண்ணீங்க? ஹலோ சொல்லிருக்கலாமே மாஸ்டர். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். இவங்களுக்காகவே அவர் வந்து டான்ஸ் கத்துறாரு. இல்ல நான் சொல்ல வந்தது இவங்களுக்காக ஒரு நல்ல பேரை நான் தேடி இருப்பேன்னு தான் சொல்லுவேன். சஞ்சீவ் அங்க போஸ்டரை பாத்தீங்கல அப்படி இருக்கு. Hats off you darling. No words. Thank you so much. And இதுக்காகவே அவங்க பஞ்சாப் போறத கூட கேன்சல் பண்ணி இங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கும் பண்ணுவாங்க, அடுத்த வாரமும் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் கிளாசிக்கல் யுவராஜோட பண்ண போறாங்க, பாத்துக்கோங்க. ஸ்ரீகாந்த் சார் சொல்லுங்க. இல்ல சில பேர் வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க as if I am waiting for this day, this stage belongs to me அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு பொசிஷன் எடுக்கும்போது before the song started ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அப்படி டர்ன் பண்ணிட்டு அப்படி போஸ்டர் அப்படி நின்னாங்க. Wow, that's where talent is. That's where true professionalism is. Thank you. We are very lucky that நீங்க இங்க வந்து எங்க மாநாடு மயிலாடுல வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க. Thanks a lot. I thank you, ma'am. I thank the Kana master and I thank Sir Gokul, everybody that I could be here and I wanted to dance and that you allowed me to dance on your wonderful show. Thank you so much. தமிழ் புரியுமா உங்களுக்கு? You understand Tamil? No. Okay, they were just appreciating you all this while. And Meena ma'am, நீங்க சொல்லுங்க. What a beautiful ending to the show. It's like, you know, இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டான்ஸ் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னு ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டான்ஸ். யூனோ ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். இட்ஸ் சிம்ப்லி சூப்பர்ப். Thank you. Thank you. ஆல்ரைட் சஞ்சீவ், இந்த வாரம் வந்து நம்ம எல்லா பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தாச்சு. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நம்ம ஸ்ரீகாந்த் சார் அண்ட் மீனா மேம் உடைய வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். கலா மாஸ்டர் கேட்கும்போது ஏதோ ஐ ஹேவ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன அதாவது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க வந்து இந்த மேடைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் நான் கூப்பிட போறேன். அதாவது சவுத் இந்தியாலேயே எல்லா லீடிங் கொரியோகிராஃபர்ஸும் இவங்க கிட்ட தான் வந்து ஒர்க் பண்றாங்க. அதாவது ஆடியோ அண்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் இவங்க கிட்ட தான் பண்ணுவாங்க. ஏன் நம்மளுடைய கலாஸ்கலாலியா மாநாடு மயில ட்ரூப் இவங்க கிட்ட தான் கிட்டத்தட்ட 18 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வெரி ஃபேமஸ் ஸ்டுடியோ, the one and only Music Zone. Mr. Fahim, can I have you on stage? Yes, Mr. Fahim and Mr. Suresh. இந்த ப்ரோக்ராமோட சாங்ஸ் எடிட்டிங்ஸ் எல்லாமே கொரியோகிராஃபரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சுரேஷ் தான். என்ன மாதிரி பாட்டு கேட்டாலும் அவர் வந்து அழகா எடிட் பண்ணி கொடுப்பாரு, டக்குன்னு எடுப்பாரு. ஃபஹீம் வந்து அதான் ஃபஹீம் இந்த மதன் அண்ட் சுரேஷ் இவங்க 3 பேரும் ரொம்ப வருஷமா இருக்காங்க. என்னோட 96லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் வேர்ல்ட்லேருந்து நிறைய பேருக்கு இப்படி எல்லாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்து தான் நிறைய காலேஜில் வந்து இந்த மாதிரி மிக்சிங் பண்ண ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல, ஒரே சாங்ல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். எஸ் மாஸ்டர், இவர் வந்து உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கார் மாஸ்டர். சொல்லுங்க ஃபைன். ஹலோ மாஸ்டர். கீர்த்தி சொன்ன மாதிரி எல்லா கொரியோகிராஃபும் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிடுங்க மாஸ்டர். நீங்கள் என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி நாங்கள் இவ்வளோ வளர்ந்தவங்கன்னா நீங்கள் நிச்சயமாக முக்கிய காரணம். நிறைய மாஸ்டர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன கலை மாஸ்டருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்ட்டு. அது தெரில, எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு எங்கள் அம்மா இருந்தபோது கூட நீங்கள் தான் நிறைய வாட்டி எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக எல்லாம் பண்ணியிருந்தீங்க. அதனால் எப்படி தேங்க்ஸ்ன்ட்டு சொல்லிட முடியாது. ஸோ அதனால ஒரு ஏவி பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க. ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்க மாஸ்டர். அதை இப்போ பார்க்கலாம்.
கிளி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போமாமா மூத்து பார்த்த செய்தி எல்லாம் சொல்லி போமாமா குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி உள்ளில் கொதி விடரும் இந்தான ஒளி கண்ணுள்ள பிரியவரனே புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு सुन मौसा सुन मौसी सुन मामा सुन मामी अरे सुन चाचा सुन चाची अंजलि अंजलि पुष्पांजलि अंजलि अंजलि पुष्पांजलि தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னத்தான் சந்தன சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது சிந்தது இப்பதான் நாடோடி மன்னர்களே வணக்கம் வணக்கம் நான் பாடும் மெல்லிசையோ இனிக்கும் இனிக்கும் பாரிஜாத பூக்கள் புஞ்சிரி தூகி பாலாழி கடல் போலும் ऋतुमतियाई देख लिया है सब चख कर मैंने देख लिया है सब चख कर सनिदा सनी पानिदा माद पामग निवेदा दिल को आया सकूं तेरे दीदार से अब न होना रुखसत अपने दिलदार से रारा सरसकुरारा रारा చింతకు చీరా తానమే నీదిరా ఏలుకో రాదరా శ్వాసలో శ్వాసమైరరా चल छैया 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 चल छैया 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 चल छैया 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 चल छैया 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 छैया
ட்ரூலி அன்பிலீவபிள் மாஸ்டர். உண்மையிலேயே ஒருத்தவங்களோட பெருமை வந்து நம்ம கூடவே இருந்தா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாராச்சும் எடுத்து சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் வி நோ நீங்க எவ்வளவு பெரிய கொரியோகிராஃபர், எவ்வளவு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருக்கீங்கன்னு. பட் இந்த மாதிரி ஒரு விஷுவலை பார்க்கும்போது தான் தெரியுது. we are working with I feel so proud I'm working in this compound. Thank you so much master. வெரி பிக் டிராவல் கலா மாஸ்டர். நீங்க உங்ககிட்ட இல்லாத போட்டோஸ் கூட இவங்க கிட்ட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைய மெமரபிள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்ககிட்ட இருந்திருக்கு. தட் வாஸ் வெரி நைஸ். நானே 4 மாசம் இது பண்ணிட்டு இருந்தோம் மாஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாம ஒரு 4 மாசம் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா. தேங்க்யூ. ஏன்னா சஞ்சீவ் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம், அதாவது 89 88 இருந்தெல்லாம் சினிமா ஃபீல்டில் வந்து கிடைக்காத ஃபோட்டோஸ் எல்லாம் பண்ணிட்டு என்ன அவார்ட்ஸ் வாங்கினாலும் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னா கண்டிப்பாக ரகுமாஸ்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னோட அப்பா அம்மா ஸ்டேஜ் ஷோ அப்படின்னு எல்லாமே நான் விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன் சஞ்சீவ். வாழ்க்கையே வந்து விளையாட்டு தான். சும்மா அசிஸ்டண்டாக இருந்தேன், அப்புறம் கொரியோகிராஃபர் அப்படியே மாறணும்னு ஆசைப்பட்டேன், கொரியோகிராஃபர் ஆனேன். சரி சும்மா எதுக்கு உட்காரணும், டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அண்ட் டான்ஸ் கிளாஸ் வச்சுட்டு எதுக்கு, அப்போல்லாம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் பிஸியாக இருக்க மாட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒரு பாட்டு தான் நாங்கள்லாம் பண்ணுவோம் ஆஸ் எ லேடி. ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு சும்மா இருக்கணும், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் வந்து விக்ரம், கெனி உங்க எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணேன். அண்ட் சினிமா வந்து நிறைய பண்ணிட்டேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு 1000 மூவிஸ் பண்ணிட்டேன், எல்லா லாங்குவேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்க்ரீன் எப்படி வரணும் அப்படின்னு அது வந்து எல்லாமே வந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னோட அம்மா. முக்கிய காரணம். ஏன்னா அவங்க தான் எல்லாத்துக்கும் அது பண்ணு. நான் எதுவுமே யார்கிட்டையுமே டிசிஷன் கேட்க மாட்டேன் சஞ்சீவ். என் மைண்டில் என்ன டிசிஷன், இப்போ டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சேன்னா எல்லாருக்கும் நீ டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது எதுக்கு டான்ஸ் கிளாஸ், இல்லை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு 3 பேரில் ஆரம்பித்தேன். இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறேன்னா நம்மகிட்ட காஸ்டியூம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா பண்ணலாம். ஸோ ஸ்டேஜ் சினிமா ஸ்டார் நைட் ஆரம்பித்தது நம்ம தமிழ்நாட்டில் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் சினிமாவுக்கு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தது நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாமே கடவுள் தான், நம்ம கையில் கிடையாது. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ அந்த டைமில் நான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னு இப்போல்லாம் நான் வந்து ஐயோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, அந்த மிஸ் வேர்ல்டெல்லாம் பார்க்கும்போதும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மிஸ் வேர்ல்டு புக்கு இப்போ எடுத்திங்கன்னா 1996 அப்படின்னா ஒன்லி கொரியோகிராஃபர் என் பேர் மட்டும் இருக்கும்னு என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மானாட மயிலாடோட அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும் போதும் கண்டிப்பாக கலைஞர் டிவி அண்ட் எல்லாருக்குமே நேயர்களுக்கு என்னோட டெக்னீஷியனுக்கெல்லாம் தேங்க்யூ. அண்ட் 4 மாதம் ஒர்க் பண்ணி இப்படி பிரில்லியண்ட்டாக காமிப்பீங்க நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ சார். ஆல்ரைட், ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ கிளிப்பிங் கலா மாஸ்டர் உங்களை பத்தி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஜட்ஜஸ் ரவுண்ட் அப்படின்றனால உங்களுக்காக டெடிகேட் பண்ணி இந்த பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எங்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் மாஸ்டர். கண்டிப்பா காமிக்கிறேன். ஆனா இவ்ளோ காமிச்சிருக்கீங்களே, சோ சம்திங் டிஃபரெண்டா வந்து சும்மா 2 மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஹாய் பாய்னு காமிக்க கூடாதுல. ஓகே. சோ அடுத்த வாரம் ரொம்ப டிஃபரெண்டா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சோ ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஆமா கண்டிப்பா. கண்டிப்பா மாஸ்டர். யா கண்டிப்பா. ஓகே சூப்பர். ஆல்ரைட் ஆடியன்ஸ், உங்களுக்கு எங்க மானாட மயிலாட கம்யூனிட்டில சேரணுமா, நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா Facebookல லாகின் பண்ணி மானாட மயிலாட சீசன்ஸ் என்ற பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா எங்களை பத்தி அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க எங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது கலா மாஸ்டர் கிட்டே டைரக்டா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9840111112 இந்த நம்பருக்கு எவ்ரிடே மார்னிங் 10 to 12 குள்ள நீங்க ஃபோன் பண்ணலாம். அண்ட் நீங்க தாராளமா உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸை அந்த ஃபோன்லயே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வாரம் நம்ம ஜட்ஜஸ் ரவுண்ட்ல கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து 3 ஜட்ஜஸ் உடைய சாங்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாமே பியூட்டிஃபுல் சாங்ஸா இருந்தது. ஆனா இந்த வாரம் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்த வாரம் நம்ம ஜட்ஜஸும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. So audience, don't miss it. We'll see again next week. Until then, it's Tara. See you. Bye bye from Sanjeev, Kiki and all of us from team Manada Mailada season 10. Podu gette. Waraka kate. Enadu Manada Mailada season 10 mache. சுற்றுக்கள் நல்காலை முத்துக்கள் பழசும் புதுசும் கலந்து வரும். பெரியவர் சிறியவர் ரசித்திடவே மானாட மயிலாட 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 மானாட மயிலாட. கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாய் கொஞ்சம் காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் பிள்ளை பாடி வரும் நீயே ஆசை புறா
பக்கம் வந்தேன் நானே ஜோடி பூரா. குருவாயூரப்பா குருவாயூரப்பா மதுரை கொண்டு மல்லிய ஆடாம நான் தலையில் தூட்டுற நீவாமா நீவாமா. வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. குலுவல்